கடைசியா நிலையியல் டூட்ல திசை திருப்ப சம்பந்தமான கேள்வி வாதனா. இப்ப ஒரு பொருளுக்குரிய திணிவு மையம் அல்லது ஈர்ப்பு மையம் காண்றதுக்குரிய முறை எப்படின்னு மாதிரி பார்ப்போம். ஒரு பொருளுக்குரிய திணிவு மையம் அல்லது ஈர்ப்பு மையம் காண்ற முறை. ரைட். இப்ப ஒரு பொருளுக்குரிய ஈர்ப்பு மையம் காண்றதுக்குரிய ஒரு இலகுவான முறை எப்படி காணலாம்னு கேட்டா, ஒரு ஈர்ப்பு மையம் காண்றதுக்குரிய இலகுவான முறை, ஒரு பொருளை நாங்க ஒரு கூரையில இருந்து கட்டி தொங்க விடுற மாதிரி இருந்தா, ஒரு பொருளை ஒரு கூரையில இருந்து கட்டி தொங்க விடுற மாதிரி, ஒரு பொருளை ஒரு கூரையில இருந்து கட்டி தொங்க விட்டா அந்த கட்டி தொங்க விடுற பொருள்ல இருக்கிற நிலைக்குத்து கோடு, அந்த நிலைக்குத்து கோட்டை கீறிக்கொள்றது ஒரு கற்பனையா. அந்த கட்டி தொங்க விடுற பொருளுக்கு இருக்கிற நிலைக்குத்து கோட்டை கற்பனையா கீறிக்கொண்டா அந்த நிலைக்குத்து கோடு நாளுக்கு இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி சரியா. ஒரு பொருளை கட்டி தொங்க விட்டா அதுக்காக கட்டி தொங்க விட்டு கொண்டு இருக்க தேவையில்லை. சும்மா ஒரு பொருளை இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தாலே சரி. சரியா. இப்ப நான் இந்த ஒரு புத்தகமா இருந்தா இந்த புத்தகத்தை இவ்விடத்துல பிடிச்சு பாப்பினா இருந்தா அது நிலைக்குத்தா தொங்கிக்க நிலைக்குத்தா வார அந்த கோட்டை கீறி கற்பனையா கருதுவமா இருந்தா அது ஒரு கோடு வேறும். இதே பொருளை இன்னொரு இடத்துல கட்டி தொங்க விடுற மாதிரி இருந்தா இன்னொரு இடத்துல கட்டி தொங்க விடைக்கும் ஒரு நிலைக்குத்து கொண்டு வரும். அந்த நிலைக்குத்து கோட்டையும் கற்பனையாக்குறது. அப்ப இதே பொருளை நான் இன்னொரு விதமா கட்டி தொங்க விட்டா அப்ப அந்த கட்டி தொங்க விடைக்கு இந்த மாதிரி வழி நடக்குன்னு இந்த பொருள். சரியா. இன்னொரு விதமா கட்டி தொங்க விட்டா இப்ப இந்த பொருள் இந்த இடத்துல கட்டி தொங்க விடப்படுறது. அப்ப இந்த இடத்துல கட்டி தொங்க விடைக்கு இந்த மாதிரி இந்த பொருள் தொங்கிக் கொண்டிருக்குது. இந்த மாதிரி இந்த பொருள் தொங்கிக் கொண்டிருக்கிறதா இருந்தா ஏற்கனவே கீறின கோடு இப்ப இருக்கிற கோடு, ஏற்கனவே இருக்கிற கோடு நான் இப்ப இருக்க ஏயில இருந்து பி என்ற பகுதியால போது ஏற்கனவே இருக்கிற கோடு, இப்ப கீறப்பட்ட கோடத்துக்குள்ள சியில இருந்து டி என்ற பகுதியால போகுது மாதிரி. இப்ப இதுல ஏற்கனவே இருக்கிற கோட்டையும் இதுல கீறலாம். ஏற்கனவே இருக்கிற கோட்டையும் இதுல கீறுவமா இருந்தா அது இந்த மாதிரி வந்திருக்க போகுது. ஏயில இருந்து இந்த பி என்ற பகுதியால போக போகுது. அந்த ஏற்கனவே இருக்கிற கோட்டை இப்ப இருக்கிற கோடு வெட்டுற புள்ளியை நான் எடுத்துக்கொள்றேன். இந்த புள்ளி என்ன மாதிரி அந்த புள்ளி தான் என்ன இருக்குமெண்டா இந்த பொருளுக்குரிய ஈர்ப்பு மையம் இருக்கிற புள்ளியா இருக்கும். சரியா. இந்த பொருளை நான் நிலைக்குத்தா கட்டி தொங்க விடையக்கு அந்த நிலைக்குத்தா கட்டி தொங்க விடுற அந்த டைம்ல ரெண்டு கோடையும் கருதுவமா இருந்தா அந்த ரெண்டு கோடும் வெட்டுற புள்ளி தான் என்ன இருக்குமெண்டா இந்த ஏதோ ஒரு பொருளுக்குரிய, அது சீரான பொருளாகவும் இருக்கலாம் சீரட்டா பொருளாகவும் இருக்கலாம், அந்த பொருளின் ஈர்ப்பு மையம் காணப்படுற போது வளமையா சிறிய பொருட்களா இருந்தா ஈர்ப்பு மையமும் திணிவு மையம், ஈர்ப்பு மையம் திணிவு மையம் வந்து ஒன்றா தான் இருக்கும் சிறிய பொருட்களுக்கு. பெரிய பொருட்களா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனா அது அது சம்பந்தமான கேள்வி எங்களுக்கு ஏ லெவல் சிலபஸை பொறுத்த மட்டும் வாரையில. சின்ன சின்ன பொருட்களுக்கு ஈர்ப்பு மையத்தின் பெருமானமும் திணிவு மையத்தின் பெருமானம் ஒரு இடத்துல இருக்க போகுது. இப்ப இந்த மாதிரி தான் ஒரு பொருளுக்குரிய ஈர்ப்பு மையம் காண்ற வழி. இப்ப இன்னும் ஒரு கதை இதிலேயே சொல்லலாம். இந்த கதையண்டா இதே பொருளை நாங்க எந்த இடத்துல கட்டி தொங்க விட்டாலும் எந்த இடத்தால ஈர்ப்பு மையம் இருக்குதோ அல்லது ஏற்கனவே கீறப்பட்ட ரெண்டு கோடு எந்த புள்ளியில வெட்டிக்குதோ அந்த புள்ளியால போகக்கூடிய மாதிரி தான் நாங்க இனி எந்த கூரை கீறினாலும் இருக்கும். அப்ப இதே பொருளுக்கு நாங்க இனி எந்த இடத்துல கட்டி தொங்க விட்டாலும் இந்த புள்ளியால போகக்கூடிய மாதிரி தான் அந்த நிலைக்குத்து கோடு வரும். இனி இந்த பொருளை எந்த இடத்துல கட்டி தொங்க விட்டாலும் அந்த இந்த புள்ளியில வெட்டக்கூடிய மாதிரி தான் அந்த இனி கீற நிலைக்குத்து கோடு வரும் என்ற மாதிரியும் புரிஞ்சு கொள்ள ஓடும். ரெண்டு நிலைக்குத்து கோடு வெட்டுற புள்ளி இந்த புள்ளியா இருந்தா இனி எந்த இடத்துல கட்டி தொங்க விட்டாலும் எரி கீற நிலைக்குத்து கோடு அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே வெட்டப்பட்ட புள்ளியாலாம் போகும். அப்ப எரிதாண்ட ஒரு நிலைக்குத்து கோடு கீறினாலும் ஏற்கனவே இருக்கிற இந்த புள்ளியாலாம் போகும். இன்னொரு நிலைக்குத்து கோடு கீறினாலும் ஏற்கனவே கீற இந்த புள்ளியாலாம் போக போகுது. நிலைக்குத்தா கட்டி தொங்க விடையே அந்த ஏற்கனவே இருக்கிற ஈர்ப்பு மையத்தாலும் அந்த புள்ளி போகும். இந்த மாதிரி ஒரு சீரான பொருளா இருந்தாலும் சீரற்ற பொருளா இருந்தாலும் அந்த பொருட்களுக்குரிய ஈர்ப்பு மையத்தை இந்த வழியில கண்டுகொள்ளலாம். ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு பொருளுக்குரிய திணை மையம் காரணமா இருந்தா இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல இது ஒரு எம் திணிவு இருக்குது, இது ஒரு எம் திணிவு, இதுலயும் ஒரு எம் திணிவு இருக்குது. இந்த ரெண்டு திணிவுக்கும் உரிய ஈர்ப்பு மையத்தின் புள்ளி காரணமா இருந்தா இது ரெண்டுமே சமனான திணிவா இருந்தா ரெண்டுக்குமான ஈர்ப்பு மையத்தின் புள்ளி எங்க இருக்கணும் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு திணிவுக்குமான ஈர்ப்பு மையம் எங்க இருக்கணுமா இருந்தா ரெண்டுக்கு நடுப்புள்ளில வந்திருக்கணும். ரெண்டு திணிவுக்குமான ஈர்ப்பு மைய புள்ளி எங்க வந்திருக்கணும், ரெண்டுக்கு நடுவுல வந்திருக்கணும். ரெண்டா இதுல இருந்து இவ்வளவு தூரம் எக்ஸா அனுப்புமா இருந்தா இந்த தூரம் என்னவா இருக்கும்னா எக்ஸா தான் இருக்கு. ரெண்டா இந்த விலையில் ஈர்ப்பு மையம் பற்றி இந்த திணிவுக்குரிய திணிவு திருப்பம் அனுப்புமா இருந்தா இடது பக்கம் வார திருப்பமும் வலது பக்கம் வார திருப்பமும் என்னவா இருக்கும்னா சமனா இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த திணிவு மையம் இருந்து இருக்கும். அப்ப இந்த புள்ளி பற்றி நான் திணிவு திருப்பம் அனுப்பினா இருந்தா சரிதானே, இந்த புள்ளி பற்றி திணிவு திருப்பம் அனுப்பினா இருந்தா இங்கால வார திருப்பம் என்னவா இருக்கும்னா எம் இன்டு எக்ஸ் அந்த பிரமாணமும் அங்கால வார திருப்பத்தின் வருமானம் எம் இன்டு எக்ஸ் திணிவு திருப்பத்தின் வருமானம் சமனா இருக்கக்கூடிய மாதிரி அந்த விலையில் ஈர்ப்பு மையம் இருக்கும். இப்ப இதுவே இந்த பொருள் வந்து திணிவு சமன் இல்லாத பொருளா கருதுவமா இருந்தா இதுல ஒரு திணிவு இருக்குது, இந்த திணிவின் பிரமாணம் நடத்தக்கூட 9 கேம்.
இதுல ஒரு திணிவு இருக்குது. இந்த திணிவின் பெருமானம் நான் எடுத்துக்கொள்றேன் எம் என்ற மாதிரி. இப்ப இந்த 5 எம்முக்குமான விலையில் ஈர்ப்பு மையத்தின் தூரம் எங்க இருக்குன்னு காணணும். இப்ப இந்த மொத்தமா இந்த 5 எம் என்ற திணிவையும் கூட்டினா எவ்வளவு பெருமானம் பேர் சொல்லுவா? 5 எம்ம கூட்டினா எவ்வளவு திணிவின் பெருமானம் பேர் வரும்? 6 பேர் வரும். இப்ப இந்த இடப்பட்ட தூரத்தை நாங்க 6 பகுதியா பிரிப்பமா இருந்தா 6 பகுதியா பிரிக்கா 1 2 3 4 5 6 மாதிரி சரியா? இந்த இடப்பட்ட தூரத்தை 1 2 3 4 5 6 பகுதியா பிரிக்கா 6ஆ பிரிச்சு ஒரு பங்கு தூரத்துல அதாவது 5 கிட்ட வர இந்த தூரத்துல தான் விலையிலா இருக்கிற ஈர்ப்பு மையம் பெற மாதிரி வரும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்றதுக்காக அந்த ஈர்ப்பு மைய புள்ளி நான் ஜி என்ற மாதிரி குறிச்சு கொள்றேன். அப்ப இதுல ஈர்ப்பு மையம் பெறதா இருந்தா இந்த தூரம் எக்ஸா இருக்குதா இருந்தா மிச்சம் இருக்கிற அங்காள வார தூரம் என்னவா இருக்கும்னா 5 எக்ஸா இருக்கு. திணிவின் விகிதத்துக்கு எதிர்மாறு விகிதமா இருக்கும் அந்த தூரத்தின் விகிதம். திணிவுக்குரிய விகிதத்துக்கு எதிர் விகிதமா இருக்கும் தூரத்துக்குரிய விகிதம். இப்ப இந்த விலையில இருக்கிற இந்த ஈர்ப்பு மையம் பற்றி திணிவு திருப்பு மடுப்பா இருந்தா 5 என்ற பிரமாணம் அங்காள வார எம் இன்டு 5x என்ற பிரமாணத்துக்கு சமனா இருக்கக்கூடிய மேத்துல அந்த விலையில் ஈர்ப்பு மையம் காணப்படும். விலையில் ஈர்ப்பு மையம் எங்க காணப்படும் சொன்னா திணிவு எங்க கூடவோ திணிவு கூடின பகுதிக்கு கிட்டத்தான் விலையில் ஈர்ப்பு மையம் காணப்படும். அப்ப நாங்க இந்த ஈர்ப்பு மையத்தை காண்றதுக்குரிய இலகுவான வழி என்று கேட்டா விலையிலா ஈர்ப்பு மையம் காண்றதுக்குரிய இடம் பெற்று திருப்பம் எடுப்பா இருந்தா விலையில் திருப்பம் என்னவா இருக்கும்னா இடப்பக்கம் வலது பக்கம் திருப்பம் சமனா இருக்கணும் திணிவு திருப்பம். அப்படியா இருந்தா திணிவு கூடினத்துக்கு கிட்ட தூரம் குறைவா இருக்கணும். திணிவு குறைஞ்சதுக்குரிய தூரம் கூடவா இருந்திருக்க வேணும் என்ற மாதிரி விலையில் ஈர்ப்பு மையம் காணலாம். இப்படி எந்தெந்த திணிவு இருந்தாலும் விலையிலா திணிவு மையம் காணமா இருந்தா வேற வேற திணிவுகளுக்குரிய புள்ளி திணிவுகளுக்குரிய விலையில் திணிவு மையத்தின் வருமானம் காரணமா இருந்தா இந்த மாதிரி விலையில் திருப்பம் பூச்சி மேற்கிற பகுதியை கண்டுபிடிக்கலாம். உனக்கு இதுல முக்கிய ஒரு விஷயம் எல்லாம் வேணும். ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்னா திணிவு கூடின பகுதிக்கு கிட்டத்தான் ஈர்ப்பு மையம் இருக்கு. ஈர்ப்பு மையம் திணிவு மையம் திணிவு கூடின பகுதிக்கு கிட்டத்தான் அந்த ஈர்ப்பு மையம் இருக்கணும். இந்த விஷயத்தை ஒருக்கா நோட் பண்ணி கொள்வா குயிக்கா. இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை ஒருக்கா குயிக்கா நோட் பண்ணி கொள்வா. சரி இப்ப இதுல ஒரு கம்பி இருக்குது, இதுலயும் ஒரு கம்பி இருக்குது, அதே நேரம் இந்த மாதிரியும் ஒரு கம்பி பொருத்தப்பட்டிருக்கு, இப்படியும் ஒரு கம்பி இருக்குது. இப்ப இந்த இவ்வளவு கம்பிக்கு முடிய திணிவு மையத்தின் வருமானம் எங்க இருக்கும் மாதிரி நான் கெஸ் பண்ணி பிடிக்க வேணும். ஏண்டா இவ்வளவு கம்பின் நீளம் இவ்வளவு கம்பின் நீளம் இவ்வளவு கம்பின் நீளம் இந்த கம்பின் நீளங்கள் எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டிருக்கு சமரண்ட மாதிரி. இதுல இருக்கிற கம்பிகளுக்குரிய நீளங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது சமரண்ட மாதிரி தரப்பட்டிருக்குது. அப்ப இந்த கம்பிக்குரிய திணிவு மையம் எங்க இருக்கும்னு போட்டா அந்த நடுவுல இருந்திருக்கணும் அந்த திணிவு எடுக்கணும் நேம் பண்ண மாதிரி. இந்த கம்பிக்குரிய திணிவு மையம் அதற்கு நடுவில் இருந்திருக்கணும் அதையும் எடுக்கலாம். ஒரே நீளம் எடுத்தா ஒரே திரவியத்தால செய்யப்பட்டதா இருந்து இரும்பண்டா எல்லாம் இரும்பு பித்திரியண்டா எல்லாம் பித்தில. அப்படி ஒரே திரவியத்தால செய்யப்பட்ட ஒரே நீளமான கம்பியா எடுத்தா இதுக்குரிய திணிவு மையம் நடுவில் இருக்கணும். அதே நேரம் இதுக்கு இருக்கு திணிவு மையம் இதுல இருக்கணும். இதற்குரிய திணிவு மையம் இந்த நடுவில் இருக்கணும். இந்த கம்பிக்குரிய திணிவு மையம் நடுப்புள்ளியில இருந்திருக்கணும். இந்த கம்பிக்குரிய திணிவு மையம் இந்த நடுப்புள்ளியில இருந்திருக்கணும். சரிதானே? இப்ப இந்த திணிவுக்கும் இந்த திணிவுக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் எங்கே இருக்கும் கேட்டா இந்த பகுதியில வந்து இருக்கணும். அப்ப நான் ഇതിന്റെ எம்மண்ட பிரமாணத்தையும் ഇതിന്റെ எம்மண்ட பிரமாணத்தையும் பற்றி இதுல போட வேணும். அப்ப இதுல என்ன போடலாம் மொத்தமா 3M போடலாம். இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் 2M வேணும். ஏற்கனவே அதுல ஒரு எம் இருக்கு. அப்ப இதுல வர விலையில் பிரமாணம் 3M போடலாம். இப்ப இந்த ரெண்டுக்குமான ஈர்ப்பு மையம் எங்க வரும் கேட்டா ரெண்டு திணிவும் சமனா இருந்தா ரெண்டுக்கும் நடுவுல வந்திருக்கணும். இதையும் கேன்சல் அனுபவமா இருந்தா இதுல விலையில் திணிவு மையம் வந்திருக்கும் 2M போடலாம் விலையில் திணிவு மையம். இப்ப இந்த 2M 3M விலையில் ஈர்ப்பு மையம் எங்க வரும் கேட்டா ரெண்டுக்கும் நடுவுல வருவே. ரெண்டுக்கும் நடுவுல இந்த பிரமாணம் விலையில் ஈர்ப்பு மையம் பெறலாம் விரையிலாது இல்லை. 3M 2M இருந்தா 3M கிட்ட வரணும். அப்ப நடுவுல விரையிலாது நடுவுலும் பார்க்க 3M கிட்டத்தான் அந்த விலையில் ஈர்ப்பு மையம் வந்திருக்கணும். அப்ப அந்த புள்ளி எதெந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய மேல கேள்வி வரும். அப்ப அதுல கிட்டத்தட்ட ஒரு புள்ளி தான் அப்படி ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை நீங்க செய்யலாம் கெஸ் பண்ணி பிடிக்கலாம் இந்த மாதிரி. சரியா? இதே மாதிரி என்ன ஒரு கேள்வி பார்ப்போம். இதே மாதிரியே இன்னொரு கேள்வி. இப்படி ஒரு சமனான நீளமுடைய கம்பிகள் இந்த மாதிரி வடிவத்துக்கு மடிக்கப்பட்டிருக்குது. எல்லாமே ஒரே நீளமுடைய கம்பி ஒரே திரவியத்தால செய்யப்பட்ட கம்பி இப்படி ஒரு வடிவத்துக்கு மடிக்கப்பட்டிருக்கா இருந்தா
இங்க விலையில் ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்ன்றதான் நான் காணணும். இந்த பகுதிக்குரிய விலையில் ஈர்ப்பு மையம் எப்படி இருக்கும் காணணும். எல்லாமே சமனான திரவியம், ஒரே நீளம். நீளம் வேறுபட்டது, நீர் வேறுபடும். சரி, இப்ப இதுக்குரிய விலையில் ஈர்ப்பு மையம் கவனிக்கணுமா இருந்தா, இவருக்குரிய ஈர்ப்பு மையம் இதுல இருந்திருக்கணும், வெம்பண்டு போட்டா இவருக்குரிய ஈர்ப்பு மையம் நடுப்புள்ள இருந்திருக்கணும், இதுக்கு வெம்பண்டு போடலாம். அதே மாதிரி இவருக்கு நீ எம்பண்டு போடலாம். அதே போல இதுக்கு வேறு செய்யலாம், எம்பண்டு போடலாம். அப்படி இந்த புள்ளிக்கு வேறு செய்யலாம், எம்பண்டு போட்டு விடலாம். சரி, இப்ப இதுக்கும் இதுக்குமான ஈர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு போடுவியா இருந்தா நீ எந்த புள்ளிக்கும் எடுக்கலாம். இதுக்கும் இதுக்குமான ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும் போட்டா இந்த நடுப்புள்ளில வேணும். அதுக்கு என்ன போடலாம், 2M மட்டும் போடலாம். இதையும் இதையும் பட்டினா இதுல 2M போடலாம். இவருக்கும் இவருக்குமான ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும் இருந்தா இவ்விடத்துல வந்திருக்கணும். இதுக்கும் என்ன போடலாம், 2M மட்டும் போடலாம். இதையும் இதையும் பட்டி 2M. இப்படாப்பா இதுக்கும் இதுக்குமான ஈர்ப்பு மையம் எங்க வேணும் பார்த்தா நடுப்புள்ளி போட ஓடும். அந்த நடுப்புள்ளி என்ன போடலாம்னா 4M மட்டும் போடலாம். அப்ப இந்த 2M இந்த 2M பட்டி 4M. இனி இந்த 4Mக்கும் எம்முக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் எங்க வரும் என்று பார்த்தா நடுப்புள்ளில விரலாமே. 4Mக்கும் எம்முக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் நடுப்புள்ளில விரலாம விரலாது. 4Mக்கும் எம்முக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் நடுப்புள்ளில விரையலாது. ஏன்? எந்த திணிவு கூடவா இருக்கோ திணிவுக்கு கிட்டத்தட்ட விலையில் ஈர்ப்பு மையம் விரவணும். நாளைமுக்கும் எம்முக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் பார்த்தா 4Mக்கு கிட்ட விரவணும். அந்த புள்ளி ஒரு புள்ளி வந்திருக்கும். அந்த புள்ளி தான் விலையில் ஈர்ப்பு மையம் காணப்படுற புள்ளியா இருக்கும். ரைட், இந்த மாதிரி கேள்வி வரும். எம்சிக்கு கேள்வி நீ கண்டுபிடிக்க தெரியணும். ஈர்ப்பு மையம் காணப்படுற புள்ளி எதெந்த மாதிரி கேட்கப்படுவாங்க. 5 புள்ளி தரப்பட்டிருக்கும். அந்த 5 புள்ளியில இந்த புள்ளி வரும். நீ ஈஸியா கேஸ் பண்ண பிடிக்கவே வேணும். நான் சொல்றேன், ஈஸியா கெஸ் பண்ணி பிடிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த விடைகள் இருக்கும். இப்ப நீ முதலாம் பக்கத்துல இருக்கிற முதலாவது கேள்விக்கான விடையை போடுவா. முதலாம் பக்கத்துல முதலாவது கேள்விக்கான விடை நிலையியல் டூட்ல முதலாம் பக்கத்துல முதலாவது கேள்விக்கான விடையை போடுவா. குயிக்கா இப்ப ஓட்டாச்சா. முதலாம் பக்கத்துல முதலாவது கேள்வி, முதலாம் பக்கத்துல இருக்கிற முதலாவது கேள்விக்கான விடையை போடுவா. போட்டு அழிக்கிறேன். முதலாம் பக்கத்துல இருக்கிற முதலாவது கேள்வி அது அழிக்க முதல் அது இப்படி ஒரு கேள்வி தானே. முதலாம் பக்கம் முதலாவது கேள்வி சார், இதே மாதிரி ஒரு கேள்வி. உறவு காட்டப்பட்ட சட்டம் ஒரு சீர்கம்பியிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஈர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் இருப்பதாக ஊகிக்கத்தக்க இடம் எது வரணும். இதுக்கு கிட்ட இல்ல வரணும். அதுக்கு கிட்ட வார விட கிட்டத்தட்ட பாரு டி தான் வரும். ஏன்னா இ இடத்துல இருக்குது. அந்த ஈக்கு கீழே வார ஒரு புள்ளி எடுத்து சொன்னா டி. அந்த டி என்ற இடையில விடத்துல விட வரணும். இப்ப 4வது விட பொருத்தமா இருக்கும். முதலாவது கேள்வி 4வது விட பொருத்தமா இருக்கும். 2000 ஆண்டு வந்த எம்சிக்கு கேள்வி. இப்ப 2வது கேள்விக்கு விடையா போடுவோம். 2வது கேள்விக்கு விட 2வது கேள்விக்கு விடையா போட்டா சொல்லுவான். முதலாவது கேள்விக்கு 4வது டி வரணும். 2வது கேள்விக்கு விடையா போடுவா. 2வது கேள்விக்கான விடையை போட்டா விடையை சொல்லுவா.
சரியா? ரெண்டாவது கேள்வி. இதுல இந்த மாதிரி ஒரு வட்ட 2R வட்ட தகடு, சரியா? ஒரு வட்ட பகுதியில ஒரு 6R பகுதி வெட்டி அகற்றப்பட்டிருக்குது. இப்ப இந்த வெட்டி அகற்றப்பட்ட பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும் என்ற மாதிரி தான் கொஞ்சம் புள்ளி போடப்பட்டிருக்கு. வெட்டி அகற்றப்பட்ட பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும் தான் காணப்படும். உனக்கு தெரியும், இந்த வெட்டி அகற்றப்படாத பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்னு கேட்டா அது நடுப்புள்ளியில இருந்து இருக்க வரும். வெட்டி அகற்றப்படலையா இருந்தா அந்த வெட்டி அகற்றப்படாத பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் எங்க இருந்திருக்கணும் கேட்டா நடுப்புள்ளியா இருக்கும். அந்த நடுப்புள்ளி தான் போடப்பட்டிருக்கு ஈ என்ற. வெட்டி அகற்றப்படாத பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் எங்க இருக்கணும் ஈ. அப்ப இதுல இருந்து ஒரு திணிவு வெட்டி அகற்றப்பட்டா அங்கால பக்கம் திணிவு குறையதா இருந்தா திணிவு இல்லாம போறதுக்கு எதிர்ப்பக்கம் திணிவு மையம் நகர ஓடும். அப்ப எதிர்ப்பக்கம் திணிவு மையம் நகர ஓடுமா இருந்தா ஈயில இருந்து இடது பக்கம் புள்ளி வர ஓடும். அப்ப ஈயில இருந்து இடது பக்கம் புள்ளி வர ஓடுமா இருந்தா அந்த ஈயில இருந்து இடது பக்கம் மாற புள்ளி எது வருது டி. அப்ப விட டி வர ஓடும், நாலாவது விட வர ஓடும். ரெண்டு மாதிரி ஈஸியா கெஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பாஸ் பேப்பர்ல வர கேள்வி. எத்தனை ஆண்டு 2001 கேள்வி. சரி, என்னும் விளக்கமா நீ செய்யணுமா இருந்தா இதுக்கு என்னும் விளக்கமா எடுக்கணுமா இருந்தா இதுல இருந்து ஒரு திணிவு அகற்றப்படுதா இருந்தா நான் எடுக்கணும் இதுல அகற்றப்பட்ட திணிவு எடுக்கிற நேம் பண்ண மாதிரி இந்த வெட்டி அகற்றப்பட்ட இந்த பகுதிக்கான திணிவு எடுத்துக்கொள்வோம். அப்ப இதே மாதிரி ஒரு எம் திணிவு என்ன செய்யலாம்னா இங்க அலையும் நீங்க கதைக்கலாம். இதே மாதிரி ஒரு எம் திணிவு இதுலயும் கதைக்கலாம். இதே போலவே ஒரு எம் திணிவு அப்படியே மேல கதைக்கலாம், கீழே கதைக்கலாம். இதே போல ஒரு எம் திணிவு மேல கதைக்கலாம். இதே போலவே ஒரு எம் திணிவு என்ன செய்யலாம்னா அப்படி கீழே கதைக்கலாம். இப்ப இந்த 4 எம் திணிவுக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் தான் அங்க இருந்திருக்கணும் ஈ என்ற புள்ளியில இருந்திருக்கும். இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் விலையில் இங்க வர ஓடும். இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் விலையில் இதுல வர ஓடும். அப்ப அந்த 4 எம் திணிவுக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் தான் நடுப்புள்ளியில இருந்திருக்கும். கண்டுபிடிச்சா இப்ப இந்த திணிவு அகற்றப்பட்டதா இருந்தா இவருக்கும் இவருக்குமான ஈர்ப்பு மையம் நடுவுல வரும். எவ்வளவு வரும் 2M என்று போடலாம். ரெண்டு பேருக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் இந்த எம்முக்கும் இந்த எம்முக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் நடுவுல இருக்கணும் 2M. இப்ப இந்த திணிவு இல்ல. இப்ப இந்த 2Mக்கும் எம்முக்குமான ஈர்ப்பு மையம் எங்க வரும் கேட்டா 2Mக்கும் எம்முக்கும் கேட்டா நடுவுல வராது. அந்த ரெண்டையும் இணைக்கிற புள்ளிக்குரிய நடுப்புள்ளிக்கு வராது. 2Mக்கு கிட்டத்தட்ட விரவணும். அப்ப 2Mக்கு கிட்ட வரணுமா இருந்தா இந்த ஈக்கு பக்கத்தை வார புள்ளி விரவணும். அந்த ஈக்கு பக்கத்தை வார புள்ளி தான் அப்ப டி. அப்படி பார்த்து பிடிக்க ஓடும். அப்ப சரியான விடை என்னவா இருக்கும்னா டி. சரி, இதே கேள்வி நீ உனக்கு விரைக்கு எப்படி மாத்தி வரலாம்டா ஈல இருந்து அல்லது மையத்தில இருந்து எவ்வளவு தூரத்தில ஈர்ப்பு மையம் காணப்படும் என்ற மாதிரி கேள்வியை கேட்கலாம். இந்த கேள்வியை ஈல இருந்து அந்த ஈர்ப்பு மையம் காணப்படுற தூரம் இடப்பக்கத்துல எவ்வளவு தூரம் என்ற மாதிரி கேட்டா எந்த விட போடுவா ஈல இருந்து ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய அந்த புள்ளிக்குரிய தூரம் எவ்வளவு கேட்டா அந்த வட்டத்தின் ஆறு சார்பா என்ன விட போடுவாய். வட்டத்தின் ஆறு சார்பா என்ன விட போட்டுக்கொள்ளலாம்னு சொல்லுவா. கவனிவா. இப்ப இந்த புள்ளி எடுத்துக்கொண்டு நீ ஈல இப்ப என்ன திணிவு இருக்குன்னு சொன்னா 2M என்ற திணிவு இருக்குது. ஏன்னா இந்த எம்முக்கும் இந்த எம்முக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் ஈல இருக்குது. ஈல இருந்து இங்கால வார ஒரு புள்ளியில என்ன திணிவு இருக்குன்னா எம் திணிவு இருக்குது. அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் எவ்வளவு ஆகும். அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஆறு. சிலது கதை விளங்கிலே இதுல இருந்து இவ்வளவு தூரம் 2R. இவ்வளவு தூரம் 2R. இதுல இருந்து இவ்வளவு தூரம் 2R. இதுல இருந்து இவ்வளவு தூரமா அப்ப இவ்வளவு தூரம் ஆறா இருந்தா அந்த ஆரண்ட பகுதிதான் இது இருக்குது இந்த அப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரம் என்ன இருக்கணும் அப்ப அந்த ஈல இருந்து அந்த எம்முக்கான தூரம் வந்தா சரி. இப்ப நான் இதெல்லாம் ஈர்ப்பு மையம் இருக்கிறதா இருந்தா அந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் தான் கண்டுபிடிக்க வேணும். ஈல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்தை எடுத்துக்கோங்க எக்ஸ் என்ற மாதிரி. ஈல இருந்து ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்தை எக்ஸ் எடுத்தா இப்ப இந்த ஈர்ப்பு மையம் பற்றி திருப்பப்படுத்த ரெண்டு பக்கம் மாற திருப்ப போடும். அப்ப இது பற்றி திருப்பப்படுத்தா இவரான வார திருப்பத்துக்கு என்ன விடலாம்டா எம் இன்டு இதுல இருந்து இவ்வளவு தூரம் மொத்த தூரம் ஆறண்டா இவ்வளவு தூரம் என்று வரக்கூடும் ஆர் மைனஸ் எக்ஸ் இந்த பிரமாணம் அது சமன் இதுல இருந்து இவ்வளவு தூரம் 2M இன்டு எக்ஸ் என்ற மாதிரி போடலாம். எக்ஸ் ஆர் காணப்படும். இப்ப இதுல வார எம்மு மட்டும் பற்றம். அப்ப ஆர் மைனஸ் எக்ஸ் என்ற பிரமாணம் 2x என்ற மாதிரி இல்ல வேற 2x என்ற மாதிரி வரும். இப்ப எக்ஸ் அங்கால கொண்டு போட்டு சொன்னா 3x சமன் ரெண்டு வேற மாட்டா ஆர் என்ற மாதிரி வரும். அப்ப எக்ஸ் சமன் ரெண்டு வேற போகணும் R/3. எக்ஸ் சமன் R/3 வரும். இப்ப ஈர்ப்பு மைய புள்ளி கேட்டது. இனி வரும் காலத்தில் என்ன செய்யலாம்னா அந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் எவ்வளவு வேற கேட்கலாம். ஈர்ப்பு மையத்துக்கான தூரம். அப்ப அந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரம் இந்த மாதிரி அந்த விலையில் ஈர்ப்பு மையம் பற்றி
திணிவு தர தூரத்தின் பெருக்கம் ரெண்டு பக்கம் என்ன இருக்கணும் சமனாக இருக்கணும் அப்படி எடுத்தா தூரத்தை காணலாம் நோட் பண்ணிக்கொள் செய்து முடிச்சாக்கள் நடத்த வெளியே பேரா மூன்றாவது கேள்வி செய்து முடிச்சாக்கள் மூன்றாவது வெளியே பேர் டியூட்ல மூன்றாவது கேள்வி 2002 கேள்வி ரெண்டு ஆண்டு கேள்விக்குரிய உடைய போடலாம் சரியா இப்ப இந்த பகுதிக்குரிய ஈர்ப்பு மையத்தின் வருமானம் தான் நான் காண வேணும் இப்ப இவ்வளவு பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் எங்க இருக்குமாண்டா இந்த நடுப்புள்ளியில இருக்கும் அதை எடுத்துக்கொள்ள வெயிட் பண்ண வேறு இவ்வளவுத்துக்குரிய ஈர்ப்பு மையம் என்ன இருக்கும் இவற்றை நடுவில் இருக்கணும் அதையும் வெயிட் எடுத்துக் கொள்வோம் இவ்வளவுத்துக்குமான ஈர்ப்பு மையம் அது என்ன இருக்கணும் இதுல நடுவில் இருக்கணும் அதையும் எடுக்கலாம் அதே நேரம் இந்த நீளமான பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் இந்த நடுப்புள்ளியில இருக்கணும் அதையும் என்ன செய்யலாம் எம் எடுக்கலாம் இந்த மாதிரி 4 பகுதியா பிரிச்சு பார்த்தா மொத்தம் 4 எம்முக்குரிய ஈர்ப்பு மையம் பெறணும் பிரிச்சு பார்த்து என்ன இந்த எம்முக்கும் இந்த எம்முக்குமான ஈர்ப்பு மையம் இதெல்லாம் பெறணும் அப்ப இத இதையும் பட்டி விட்டா இதுல என்ன போடலாம் திரியம் என்ற மாதிரி போடலாம் இதுல வர ஈர்ப்பு மையம் இப்ப எம்முக்கும் திரியமுக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் பார்க்கணுமா இருந்தா ரெண்டுக்கும் நடுவுல வில போறது இல்ல திரியமுக்கு கிட்ட வரணும் அப்ப திரியமுக்கு கிட்ட வர இந்த புள்ளி எது மாதிரி நீ கண்டுபிடிக்க ஓடும் திரியமுக்கு கிட்ட எந்த புள்ளி என்ன மாதிரி கண்டுபிடிக்க ஓடும் அது கண்டுபிடிப்பியா இருந்தா அந்த கிட்ட வர புள்ளி எது வரும்ன்ற சி என்ற புள்ளி வரும் பேரா ஏன்னா டி என்ற புள்ளி தான் நடுப்புள்ளியா இருக்கும் இதுல வர இந்த புள்ளி டியா இருக்கும் டிக்கு பக்கத்து இடப்பக்கம் இருக்கிற புள்ளி தான் பெறணும் சி தான் பெறும் பேரா சி என்ற புள்ளி விலையில் ஈர்ப்பு மையம் காணப்படுற போதியா இருக்கும் இந்த புள்ளி என்னவா இருக்கும்னா சி என்ற புள்ளியா இருக்கும் கவனியா சி அது முடிச்சா 4வது கேள்விக்கு விடைய போடுவாப் 4வது கேள்விக்குரிய விடைய போடுவாப் நன்றி 4வது கேள்வி ഇവിടെ போட்டா 4வது கேள்வி 4வது கேள்விக்கு விடைய போடுவாப் 2005ஆம் ஆண்டு கேள்வி 4வது கேள்வியா இருக்கு டியூட்ல ரைட்
இப்ப இதுல மூன்று சர்வசம சீர் புத்தகங்கள் ஒருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றன் மீது ஒன்று வைக்கப்பட்டுள்ளன. புத்தக தொகுதிய ஈர்ப்பு மையம் இருக்கக்கூடிய புள்ளி. இதுக்குரிய ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய புள்ளி என்ற இப்ப இதுக்குரிய ஈர்ப்பு மையம் இவற்றின் நடுவில் இருக்கணும். இவருக்குரிய ஈர்ப்பு மையம் இவற்றின் நடுப்புள்ளியா இருக்கும். இவருக்குரிய ஈர்ப்பு மையம் இவற்றின் நடுப்புள்ளியா இருக்கணும். இந்த மூன்று புள்ளியை இணைச்சு வா. இந்த மூன்று புள்ளியை இணைச்சுனா இவற்றை ஈர்ப்பு மையம் வேம், இவற்றை ஈர்ப்பு மையம் அதுக்கு வேம், இதுக்கான ஈர்ப்பு மையம் அதுக்கு வேம். இப்ப இந்த எம்முக்கும் இந்த எம்முக்குமான விடையில் ஈர்ப்பு மையம் இதெல்லாம் பெறணும். அப்ப இந்த புள்ளி பெறணும். அந்த புள்ளியா இருக்கக்கூடிய விடை எது இருக்கு சொல்லுவா. பி என்ற புள்ளி இருக்குது. இதுதான் விடையில் ஈர்ப்பு மையம் காணப்படும். அந்த விலையில் ஈர்ப்பு வேண்டாம். இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் விலையில் புள்ளி பார்த்தா நடுவிடாம வரணும். அந்த நடுவுல வார விலையில் ஈர்ப்புமே என்ன இருக்க வேண்டாம், 3M என்று வரையணும். எம்முக்கும் 2M. ஏற்கனவே அதுல ஒரு எம் இருக்கு, அப்ப 3M. அவ இந்த இடையில வார நடுவுல வார புள்ளி வரணும். அந்த நடுவுல வார புள்ளி எது இருக்குது, பி. சரியா? 2005ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்வி, இலகுவான கொலசிப் கேள்வி மாதிரி. விஷயம் விளங்கிட்டு இருந்தா விடைய போடலாம், போடுவா. இப்ப 5வது கேள்விக்கு விடைய போடுவா. சரி, 5வது கேள்வி அது ஈர்ப்பு மைய கேள்வி இல்ல, விசை பிரிப்பு, விலையில் விசை. ஈர்ப்பு மையத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி கேள்வியை பார்ப்போம். ஈர்ப்பு மையத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி வார கேள்வி 8வது கேள்வியப்ப. 8வது கேள்வி கியூட்ல இருக்கிற 8வது கேள்விக்கு விடைய போடுவா. ரைட். 8வது கேள்வி 2008ஆம் ஆண்டு கேள்வி. 2008ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 8வது ஒரு காணப்படுகின்றவாறு ஒரு திருகுபிடியிலிருந்து நீர் சிறுதுளிகள் ஒரு மாறா விதத்தில் விழுகின்றன. வழியில் சிறுதுளிகளின் தொகுதியின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இப்ப எல்லாமே மாறா விதத்துல விழுந்து கொண்டிருக்கிறதா இருந்தா எல்லா துளிக்கும் உரிய திணிவுகள்ன்ற பெருமானம் சமன். ஆனா இருக்கிற தூரங்கள்லாம் வேறுபட்டு கொண்டிருக்குது. அப்ப உழவு துளைக்கும் உரிய ஈர்ப்பு மையம் எங்க இருக்க முடியும் தான் கேட்கப்படுறது. சரி, நீ இந்த பீல இருந்து டி என்ற புள்ளி மட்டும் ஒரு நடுப்புள்ளிய கருதுவமா இருந்தா அந்த நடுப்புள்ளி இதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்குமான நடுப்புள்ளி, இதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்குமா நடுப்புள்ளி எங்க கிட்டத்தட்ட வருமாண்டா, கிட்டத்தட்ட பாருங்க இதுக்கு கிட்டத்தட்ட அந்த நடுப்புள்ளி வரணும். மேலேயும் கிடையாது நடுப்புள்ளி. இப்ப இந்த பீல இருந்து
இந்த டீக்குரிய நடுப்புள்ளின்ற பெருமானம் கயப்பமா இருந்தா இவ்வளவு தூரமும் எக்ஸ் என்ற தூரமா எடுத்தா கீழே வார இவ்வளவு தூரமும் எக்ஸ் என்ற தூரமா வரக்கூடிய மாதிரி இந்த ஆறுக்கு கீழே தான் ஒரு நடுப்புள்ளி வரும். நான் சொல்ற விளங்க உனக்கு அந்த அவ்வளவுத்துக்குமான இவ்வளவு பகுதிக்குமான இந்த நீர்த்துளிகள் காணப்படுற இவ்வளவு நிலத்துக்குமான நடுப்புள்ளி எடுப்பியா இருந்தா அந்த புத்தகத்திலேயே குறிப்பாகணும். இது நடுப்புள்ளியா இருக்க போகுது. இப்ப நடுப்புள்ளிக்கு கீழே 2 துளி இருக்குது, நடுப்புள்ளிக்கு மேல 3 துளி இருக்குது. அப்ப 3 துளிக்கு தானே திணிவு கூடதான் இருக்கணும். ஒரு திணிவுக்கு எம்பண்ண திணிவா எடுத்தா 3 துளிக்கு 3 எம் இருக்கணும். அப்ப நடுப்புள்ளிலும் பார்க்க கீழே ஈர்ப்பு மையம் பெருமா மேல ஈர்ப்பு மையம் பெருமான்னு பார்த்தா என்ன வேணும்? அது எடுக்க மேலதான் வேணும். மேல 3 இருக்குன்னு விளக்கமா சொல்ற முறை என்ன? அப்ப மேலான விளையில் ஈர்ப்பு மையம் வேணும். அந்த மேல வார புள்ளி மட்டுமட்ட எந்த புள்ளி வரும்? 6 தான் வரும். இப்ப 3வது பொருத்தமா இருக்கணும். சரியா? 6 தான் அந்த விளையில் ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய புள்ளியா இருக்கணும். 3வது பொருத்தமா இருக்கும். நடுப்புள்ளிய கண்டுபிடிப்பியா இருந்தா நடுப்புள்ளியிலும் கொஞ்சம் மேல இருக்கணும். ஏன்னா மேல 3 துளி இருக்கும், அதுக்கு கீழே 2 துளி இருக்கு. இந்த மாதிரி கெஸிங் பண்ணி விடைய போட்டா சரி. இப்ப 10வது கேள்விக்கு விடைய போடுவாங்க. 10வது கேள்வி 2011ஆம் ஆண்டு கேள்வி. ஆனா பழைய சிலபஸ்ல வந்த கேள்வி. 2011ஆம் ஆண்டு பழைய சிலபஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. ஒரு பொருள் உருவில் காணப்படுகின்ற வடிவத்துக்கு வளைக்கப்பட்ட சீரான கம்பினால் அமைக்கப்பட்டுள்ளது. பொருளின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. அப்ப இந்த பொருளுக்குரிய புவியீர்ப்பு மையம் என்றா இதுக்கும் என்ன செய்யலாம்னா நீ ஈஸியா பிடிக்கக்கூடிய மாதிரி இந்த நடுக்கோட்டுன்ற அரைவாசி பகுதி என்ன வாங்குறது? அரைவாசி பகுதி. இந்த நடுக்கோட்டுக்குரிய மேலவார தூரமும் கீழவார தூரமும் சமனா வரக்கூடிய மாதிரி நடுப்புள்ளியை பார்த்தா அந்த நடுப்புள்ளியிலும் பார்க்க கொஞ்சம் கீழே இருக்கணும் ஈர்ப்பு மையம். என்ன கீழே வந்து அகலமான பகுதி மேல ஒடுக்கமான பகுதியால போய்கொண்டு இருக்குது. அப்படி அந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிப்பியா இருந்தா நடுப்புள்ளிக்கு கீழே வார புள்ளி எது வேணும்னா சி தான் வரும். அப்படி பார்க்கலாம். இல்லையண்டா இதுக்குள்ள ஒரு குறுக்கோடு கோடு கோடினா இந்த கோடு வரும், இதுலயும் ஒரு குறுக்கோடு கோடு வேறு இப்படி ஒரு கோடு வரும், இலக்கிட்டு கோடு. அந்த 2 புள்ளியும் பெற்ற புள்ளி தான் ஈர்ப்பு மையம். அந்த ஈர்ப்பு மையம் சி என்ற புள்ளியா இருக்கு. அந்த ஈர்ப்பு மையம் சி என்ற புள்ளி தேவைன்னா இதுலயும் ஒரு இலக்குத்து கோடு குருவியா இருந்தா இதுக்கு அளவு இருக்கு, சீரான முக்கோணமா இருக்கு. இப்ப இந்த புள்ளி தான் ஈர்ப்பு மையம் காணப்படுற புள்ளியா இருக்கு. அந்த ஈர்ப்பு மையம் காணப்படுற புள்ளி ஒரு முக்கோணத்துக்கு எப்படி வருமெண்டா இந்த தூரம் 1 தூரமா இருந்தா இது 2 தூரமா இருக்கணும், 1க்கு 2 வீதமா இருக்கணும். அதே மாதிரி இது 1 இருந்தா இது 1 இருந்தா இது 2, அதே மாதிரி இது 1 இருந்தா இது 2, இதுக்கு இதெண்ட தூரம் இதுக்கு இதெண்ட தூரம் எல்லாம் என்ன இருக்கும்னா 1க்கு 2 இருக்கு. இப்ப இதை எக்ஸ் போட்டா மேல 2x வரும், இது எக்ஸ் போட்டா இவ்வளவு 2x இருக்கு, இது எக்ஸ் போட்டா இவ்வளவு 2x இருக்கு. சரிதானே? அப்ப எந்த விட இருக்கணும்? சி என்ற புள்ளி இருக்கணும். சி என்ற புள்ளி வந்திருக்கணும் 10வது கேள்வி. அல்லது ஈஸியா சொல்லக்கூடிய வழி இதுக்குரிய நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சா நடுப்புள்ளிலும் கீழே இருக்கணும் ஈர்ப்பு மையம், நடுப்புள்ளிக்கும் கீழே வார புள்ளி வந்தது என்று சொன்னா சி, நடுப்புள்ளிக்கும் கீழே வார புள்ளி சி தான் பெறும். சரி, இப்ப அடுத்த கேள்வி 14வது கேள்விக்கு விடைய போடுவா. 14வது கேள்வி டியூப்ல 2012ஆம் ஆண்டு கேள்வி. 14வது கேள்வி 2012ஆம் ஆண்டு கேள்வி விடைய போடுவா. விடைய போடுவா. சார், எல் வடிவமுள்ள ஒரு மெல்லிய சீரான உலோகத்தகடு உருவில் காணப்படுகின்றது. பகட்டின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. சரி, இதை நீ இப்ப இந்த மாதிரி பிரிச்சு பாப்பமா இருந்தா மேல ஒரு நீளமும் கீழே ஒரு நீளமும் இருக்குது. இவ்வளவுத்துக்கு முறைய ஈர்ப்பு மையம் எங்க வேறுமென்று பார்த்தா நடுவுல வேணும், அந்த திணிவு எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவுத்துக்குமான ஈர்ப்பு மையம் எங்க வேறுமென்று பார்த்தா அதுக்கு நடுவுல வேணும், அந்த ஈர்ப்பு மையம் எடுத்துக்கொள்ளும். இப்ப இது ரெண்டையும் இணைக்கிற கோட்டுக்குரிய விலையில் ஈர்ப்பு மையம் எங்க வேறுமென்று பார்த்தா 2க்கு நடுவுல வரணும். அந்த 2க்கு நடுவுல வர புள்ளி எது வேறுமென்றா சி என்ற புள்ளி இருக்கும். வேற இதுக்குரிய மேலவாரத்துக்குரிய ஈர்ப்பு மையம் எம், அதே மாதிரி கீழே வார இந்த பகுதிக்குரிய ஈர்ப்பு மையம் இதுக்குமே. 2ஐயும் இணைக்கிற கோட்டுனா நடுப்புள்ளில விலையில் ஈர்ப்பு மையம் வரணும், அந்த புள்ளி இதா இருக்கும் சி.
அப்ப அந்த சி என்ற புள்ளி சரியா வரணும். மூன்றாவது பொருத்தமா இருக்கும். 14வது கேள்விக்கு மூன்றாவது பொருத்தமா இருக்கும். பொதுவா இப்ப 19வது கேள்விக்கு விடைய போடுவோம். 19வது கேள்விக்கான விடையை போட்டுக் கொள்வோம். 2016 ஆண்டு கேள்வி 19. சரியா? 19 2016 ஆண்டு கேள்வி. ஒரு கோல் XY ஆனது உருவில் காணப்படுகிறவாறு கிடையுடன் சாய்த்து வைக்கப்பட்ட PQ, QR என்னும் ஒரு ஒப்பமான பலகைகளுக்கு இடையிலே வாங்கியுள்ளது. இப்ப இந்த இந்த பகுதி தான் XY என்ற கோல். சரியா? அந்த XY என்ற கோல் இந்த PQ என்ற சட்டத்துக்கு இடையில, PQR என்ற சட்டத்துக்கு இடையில சமநிலையா வைக்கப்பட்டிருக்குது. அப்படியா இருந்தா இதுல சொல்லப்பட்டிருக்கு PQR என்ற கோணம் 90 பாகை. எது இதுல வார இந்த கோணம் உனக்கு தரப்பட்டிருக்கு 90 பாகை. இது 90 பாகையா இருந்தா பலகையின் மேற்பரப்புகள் தாளுங்களின் தளத்துக்கு செவ்வண்ணாகும். பலகையின் மேற்பரப்புகள் தாளின் தளத்துக்கு செவ்வண்ணாகும். கோளின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. கோள்னு சொல்லப்படுறது இந்த XY. இந்த XY கோளின் புவியீர்ப்பு மையம் காணப்படுற புள்ளி தான் கேட்கப்பட்டிருக்கு. ஏயா பியா சியா டியான மாதிரி முழுமையான தொகுதியின் புவியீர்ப்பு மையம் கேட்கல. அந்த XY என்ற கோள் இதுல கீர்ன இந்த இந்த XY என்ற கோளுக்குரிய புவியீர்ப்பு மையம் காணப்படுற புள்ளி தான் கேட்கப்பட்டிருக்கு. ரைட். இப்போ தெரியும் அந்த XY என்ற கோளில என்னென்ன விசதாக்கம் தெரியணும். என்னென்ன விசதாக்கம் தெரிஞ்சா 2 விசதாக்கினா அந்த பொருள் சமநிலையா இருக்கணுமா இருந்தா 2 விஷயம் ஒரே தாக்க கோடுல இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? அந்த 2 விஷயம் சமநிலையா இருக்கணும். இதுவே 3 சமாந்தரமான விசைக்கு ஒரு பொருள் சமநிலையா இருந்தா 2 விஷயம் கூட்டுத்தொகை 3ஆம் விசைக்கு சமநிலையா இருக்கணும். ஆனா சமாந்தரமற்ற 3 விஷயம்டா, சமாந்தரமற்ற 3 விசைக்கு ஒரு பொருள் சமநிலையா இருக்கணுமா இருந்தா என்ன நிபந்தனை சொல்லுவா? சமாந்தரமற்ற 3 விசைக்கு ஒரு பொருள் சமநிலையா இருக்கணுமா இருந்தா என்ன நிபந்தனை இருக்கணும்? முக்கியம் அந்த 3 விசையும் ஒரு புள்ளியில் அணிஞ்சிக்கணும். 2 விசையின் விலையில் ஏதாவது 2 விசையின் விலையுள் 3ஆவதுக்கு சமநிலை இருக்கணும். இதுல வேற சமாந்தரமற்ற 3 விசை ஆக போகுது. என்னென்ன விஷயம்டா? ஒன்று இந்த PQ என்ற பகுதியால இவருக்கு வழங்கப்படுற மரதாக்கம் இருக்கும். கோளுக்கு ஒரு தளத்தால வழங்கப்படுற மரதாக்கம் அந்த தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். ஒரு தளத்தால வழங்கப்படுற மரதாக்கம் அந்த தளத்துக்கு செங்குத்தானதா இருக்கணும். அப்படியா இருந்தா இந்த இடத்துல வழங்கப்படுற மரதாக்கம்ன்றது இந்த PQ என்ற தளத்துக்கு செங்குத்தா வரணும். அவ PQ என்ற தளத்துக்கு செங்குத்து எதுக்கு வேண்டா இந்த QR என்ற கோட்டுக்கு சமாந்தரமான கோடுகிற செங்குத்து. அவ PQ என்ற தளத்துக்கு செங்குத்தாக்கணுமா இருந்தா இப்படி ஒரு கோடுகிறவனும் இதுதான் என்ன இருக்கணும் அவடத்துல வழங்கப்படுற மரதாக்கம். இதுக்கு சமாந்தரமா இருக்கணும். அப்பதான் இதுக்கு செங்குத்தா இருக்கு. ஏன்னா இதுக்கு செங்குத்து சொல்லியாச்சு, படத்திலேயே காட்டப்பட்டிருக்கு. PQக்கு QR செங்குத்தா இருக்குது. அப்ப நீ QRக்கு சமாந்தரமான கோடு விருதியா இருந்த எக்ஸ்ல இருந்தால் மரதாக்கமா இருக்கு. அதே மாதிரி வையில வழங்கப்படுற மரதாக்கம் PQக்கு சமாந்தரமான கோடு விருதியா இருந்தா அது QRக்கு செங்குத்தா இருக்கும். அப்ப இதுல வழங்கப்படுற மரதாக்கம் இந்த மாதிரி வந்திருக்கும். இது அந்த பேப்பர்லயே கீறி பார்க்கணும். இது ஆர்வம் எடுக்கணும், இது ஆற்றுவா எடுக்கிற மரதாக்கம். இப்ப இந்த 2 மரதாக்கமும் சந்திக்கிற புள்ளியில இருந்து அப்படியே ஒரு கோடு எடுப்பியா இருந்தா அந்த கோட்டின் புள்ளியில என்ன இருக்கும்னா இந்த XY என்ற கோளுக்குரிய நிறை இருந்திருக்கும். ஏன்னா மரதாக்கம் 2 மரதாக்கமும் ஒரு நிறை தான் இதுல வருது. 3 சமாந்திரமற்ற விசை. 3 சமாந்திரமற்ற விசாய்க்கு ஒரு சமநிலையா இருந்தா 3 விசையும் ஒரு புள்ளியில அணிஞ்சிருக்கணும். சந்திக்கிற மேல கீறி எடுப்பியா இருந்தா அந்த புள்ளிதான் என்ன இருக்கும்னா இங்க காணப்படுற விலையில் ஈர்ப்பு மையம். அப்ப அந்த 2 மரதாக்கமும் சந்திக்கிற புள்ளியில இருந்து ஒரு கோடு கீறிக்கொண்டு போகியா இருந்தா அந்த கோடு XY இடத்துல எங்க வெட்டுதோ அந்த புள்ளிதான் ஈர்ப்பு மையம் காணப்படுற புள்ளி. எது சொல்லுவான்? பேப்பர்லயே கீறி பார்க்கணும். புரிமாறு படம் கீறி கீறியா இருந்தா வேற மட்டும் தான் பிறப்பு. ஃபைனல் பேப்பர்ல அந்த ஃபைனல் பேப்பர்லயே கீறி பார்க்கணும். இப்ப இந்த டியூட்ல கீறி பாருவா, எது வேணும்னு சொல்லி போடுவா. இதே மாதிரி கீறி டியூட்லயே கீறி பாருவா. கேள்வி படத்திலேயே சொல்லி பார்க்கணும். புரிமாறு படம் கீறி பார்க்கலாது.
கீறி பார்த்து விடைய போடுவான் என்ன வரும் மாதிரி நான் சொல்ல மாட்டேன் நீயே போடுவா சரியா கீறினத்தான் சரியா வரும் விட நான் விட சொல்ல மாட்டேன் நீயே கீறி பார்த்து கண்டுபிடி சில பேருக்கு பிரச்சனையா இருக்க இடையில சரி பரவாயில்ல இதனால கடைசியில விடைய சொல்லிட்டு போங்க பாண்டவன் கீறி பார்த்து விடைய கண்டுபிடி நான் பிறகு கதைக்கணும் அதை பற்றிய விட ரைட் இது 2016 ஆண்டு வந்த கேள்வி ஈர்ப்பு மையத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி கேள்வி இப்ப 9ஆம் பக்கத்துல இருக்கிற 7வது கேள்வியை பேரா 9ஆம் பக்கம் 7வது கேள்வி 9ஆம் பக்கத்துல இருக்கிற 7வது கேள்வியை பேர் 9ஆம் பக்கம் 7வது கேள்வி சில பேருக்கு தெளிவா கிடைக்கும் அதுக்கு வெளியே சொல்லி அதுக்கு என்ன விடையண்டா டி என்ற புள்ளி வரும் மேரா இந்த 19வது கேள்விக்கு டி என்ற புள்ளி வரும் கீறி பேர் சரியான விட டியா இருக்கு வழங்குதா 19வது கேள்விக்கு டி விட வரும் கீறி பார்த்தா சரியான புள்ளி டி வரும் கீறி பேர் இப்ப 9ஆம் பக்கத்துல இருக்கிற 7வது கேள்விக்கு விடைய போடுவா 9ஆம் பக்கம் 7வது கேள்வி ஒன்பதாம் பக்கம் 7வது கேள்வி 9ஆம் பக்கம் 7வது கேள்வி 2004ஆம் ஆண்டு கேள்வி என்ன விடை 9ஆம் பக்கம் 7வது கேள்வி 2004ஆம் ஆண்டு கேள்வி இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பி கியூ ஆர் இந்த பி கியூ ஆர் என்ற பகுதியில இந்த கியூ என்ற திணிவு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா கியூ என்ற திணிவு 2 மடங்கு கண்ட மாதிரி பி இன்ட அல்லது ஆர் என்ற வேற சர்வசம கேத்திர கணித பரிமாணங்களை கொண்ட பி கியூ ஆர் என்ற 3 சீர்கோள்களை தொடர்ந்து உறவில் காணப்படுகின்றவாறு ஒரு சட்டம் செய்யப்பட்டுள்ளது பீக்கம் ஆர் ஆகிய இரு கோணங்களின் திணிவுகள் சமமாக இருக்கும் அதே வேளை பீண்டையும் ஆறிண்டையும் திணிவு சமனாக இருக்கும் அதே வேளை கோல் கியூவின் திணிவு அதுல அறிவிடாம இருக்குது போட்டுக்கொள்ள கோல் கியூவின் திணிவு கோல் பீன் அல்லது ஆறின் திணிவின் 2 மடங்கு கியூவின் திணிவு பீன் அல்லது ஆறின் திணிவு 2 மடங்கு அப்ப ഇതിന്റെ திணிவை நாங்க எம் எடுப்பா இருந்தா இதுக்கும் எம் தான் ஆனா இது என்ன இருக்கணும் 2m இருக்கணும் ഇതിന്റെ திணிவு 2m அப்ப கியூவின் திணிவு பீன் அல்லது ஆறின் திணிவின் 2 மடங்கு சொல்லப்பட்டிருக்கு சரிதான ஓகே அப்படியா இருந்தா இச்சட்டம் புள்ளி எக்ஸில் இருந்து சுயாதீனமாக தொங்கப்படும் போது அது பெரும்பாலும் இருக்கத்தக்க சமநிலைத்தானம் 40 இதுல இருந்து தொங்க விடப்படைக்க எப்படி இருக்குமென்று கேட்கப்பட்டிருக்கு இப்ப உனக்கு தெரியும் இதுக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் இந்த பி என்ற பகுதிக்கும் ஆர் என்ற பகுதிக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் எங்க காணப்படும் சொல்லுவாங்க பி என்ற பகுதிக்கும் ஆர் என்ற பகுதிக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் 2க்கு நடுவில் காணப்படும் அப்ப அந்த 2க்கு நடுவில் வர புள்ளியை போட்டுக்கொள்ளலாம் 2m என்ற மாதிரி என்ன எம் விலையில 2m வரும் இப்ப இதுக்குரிய இது 2m இப்ப இதுக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் எங்க வரும் 2க்கு நடுவில் வரும் 2 2m அப்ப இதுல வேற ஒண்ணும் விலையில் ஈர்ப்பு மையம் இப்ப இந்த எக்ஸ் என்ற புள்ளியில கட்டி தொங்க விட்டா
இதுக்குள்ளான கோடு வேற மாதிரி தான் அந்த நிலைக்குத்து கோடு வேற வேணும். அவன் நீ கீறி பார்க்க அதால வேற மாதிரி எந்த கோடு வேறுபட்ட மாதிரி 5 விடையிலையும் கீறி பார்க்கணும். 5 விடையிலையும் அந்த எக்ஸண்ட கட்டி தொங்க விடுற பகுதியில இருந்து நிலைக்குத்த அடிமட்டம் வச்சு கீறுவியா இருந்தா இந்த இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட பகுதியில வெட்டக்கூடிய மாதிரி எந்த கோடு வேறுபட்ட மாதிரி பார். அதான் முடியாது கீறிப்பாரா. 1 2 3 4 5 கீறிப்பார். இதுல கண்ணால பாத்துடைய பிடிக்கலாம் விட 4 5 பெறாதே. அது 4ஆவிட வந்து அங்கே இந்த மூலையில வெட்ட போகுது, இதுக்குள்ள வெட்ட போகுது. 5ஆவிட இதுல அங்கேயே வெட்ட போகுது. அப்ப 4 5 பெறாது. அப்ப நீ கீறி பார்க்க வேண்டியது 1 2 3க்கு தான் கீறி பார்க்கணும். 1க்கும் 2க்கும் 3க்கும் கீறி பார்க்க இதுல வெட்டணும் விடையில. இந்த இடையில வெட்டக்கூடிய மாதிரி வெற விட எது வெறுமன் வேற கீறி பாரா. 1 2 3 4 5 பெறாது தெரியும். சொல்லுவா. எதனா பாரு 1 2 3 விடைய பாக்குறியா? நான் நினைக்கிறேன் கீறிப்பார் சரியா. 2வது விட பொருத்தம். 2வது விடையெல்லாம் அந்த புள்ளியால வெட்டுற மாதிரி வரும். கீறி பார்த்து விடையே போடும். சும்மா போடுவியா இருந்தா ஃபைனல் பேப்பர்லயும் சும்மா போட வேண்டி வரும். கீறி பார்த்து விட போடுவியா இருந்தா தப்பி பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது. சரிதானே? ஓகே. 23வது கேள்விக்குரிய விடைய போடுவாங்க. 2018ஆம் ஆண்டு கேள்வி. 23வது கேள்வி. 2018ஆம் ஆண்டு கேள்வி. 23 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 23 10 லேசான சர்வசம கோள்களை பயன்படுத்தி ஒவ்வொன்றும் சிமோனியம் திணிவை கொண்ட 11 சர்வசம கோலங்களை இணைப்பதன் மூலம் உருவில் காட்டப்பட்ட ஒரு ஒருதள கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கட்டமைப்பின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இப்ப இவ்வளவுத்தின்டையும் புவியீர்ப்பு மையம் தான் கேட்கப்பட்டிருக்கு. 11 திணிவு இருக்குது. இப்ப 11 திணிவு இருக்குதா இருந்தா இவ்வளவுத்தின்டையும் புவியீர்ப்பு மையம் எந்த புள்ளி என்ற மாதிரி தான் காண போடுவா. விடைய போடுவா. இப்ப எல்லாமே எம் திணிவு. அப்ப இதுக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் நடுவில் வேறுபட்டு போடலாம். ஏன்னா முழுமையா எல்லாமே சமனான தூரங்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. அந்த கோள்களுக்கு திணிவு இல்லை. அந்த வைக்கப்பட்ட புள்ளி திணிவுக்கு தான் திணிவு இருக்குது. அப்ப இவருக்குமான ஈர்ப்பு மையம் நடுவில் வரணும். இவருக்குமான ஈர்ப்பு மையம் நடுவில் வரணும். அப்ப மொத்தமா நடுவில் வார ஈர்ப்பு மையம் இப்ப எவ்வளவு சொன்னா 5 பண்ணி வரணும். 1 2 3 4 5 அவலாத்துக்கும் ஈர்ப்பு மையம் நடுவில் வரணும் 5. அதே மாதிரி இதுக்குமான ஈர்ப்பு மையம் நடுவில் வந்திருக்கணும். இவருக்குமான ஈர்ப்பு மையம் நடுவில் வரணும். அப்ப இப்ப விடையில இவ்வளத்தையும் பட்டினா நடுவுல வார ஈர்ப்பு மையம் எவ்வளவு வரணும்? மொத்தமா கூட்டினா 9 பேர் வேணும். வேற 9 பேர் வேணும் நடுவுல. அவ்வளவுக்குமான ஈர்ப்பு மையம் 9. இனி இந்த 2க்குமான ஈர்ப்பு மையம் நடுவில் வரணும். இதுக்கு நடுவில் வரணும். அப்ப இதையும் பட்டிவியா இருந்தா இதுல 2M வரணும். 2M. இப்ப 9Mக்கும் 2Mக்கும் தான் விளையல் காணணும். 9Mக்கும் 2Mக்கும் விளையல் பாப்பியா இருந்தா நடுவுல வராது. 9Mக்கு கிட்ட வரணும். 9Mக்கு கிட்ட வார விட எது வேறு சொல்லுவா அப்ப சி. அப்ப இங்க சரியான விட எதா இருக்கும்னா சி. ஈஸியா பிடிக்கக்கூடிய மாதிரியான கேள்வி. இதை விட இலவா கேள்வி வராது. அப்ப உலகத்துக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய புள்ளி சி தான் பெறும். 4ஆம் விடை. ரைட். அடுத்தது 25வது கேள்வி. 2020ஆம் ஆண்டு கேள்வி. விடைய போடலாம். டியூட்ல 25வது கேள்வியா கிடக்கு.
ரைட். 2020ஆம் ஆண்டுக்கான கேள்வி. இதுல காட்டப்பட்டிருக்கு ABCD என்ன மாதிரி 4 வளையம் காட்டப்பட்டிருக்குது. 4 வளையம் வந்து ஒரே திரவியத்துல செய்யப்பட்டு இருக்குது. ஆனா ஆற வேறுபடுது. 4 வளையமும் ஒரே திரவியத்துல செய்யப்பட்டதுன்னு சொன்னா என்ன கருத்துன்னா அடர்த்தி உண்டு. இப்போ ஒன்று இரும்பு கம்பி என்ன எல்லாமே இரும்பு கம்பி, ஒன்று பித்தளை கம்பி என்ன எல்லாமே பித்தளை கம்பி. அவ எல்லாத்துக்கும் அடர்த்தி உண்டு. அவ திணிவுண்ட வருமானத்தை பொறுத்த மட்டும் கனவளவு கூடினத்துக்கு திணிவு என்ன இருக்கும்னா கூட வேற இருக்கு. இப்ப நான் கனவளவு வண்டியே பார்க்க தேவையில்லை, கம்பிന്റെ நீளம் வண்டியே பார்க்கலாம். ஏனண்டா கம்பிന്റെ அடர்த்தி என்ன வேற இருக்கணும்னா திணிவுங்கள் கனவளவு. அவ திணிவண்ட என்ன வேற இருக்கணும்னா கனவளவு இன்று அடர்த்தின்னு போடலாம். குறுக்க வரைக்கும் விட்ட கனவளவு அடர்த்தி. சரி, கம்பிന്റെ கனவளவுக்கு என்ன போடலாம்னா கம்பிന്റെ குறுக்குவெட்டு பிறப்பு. ஏண்டா அந்த கம்பிന്റെ விட்டம் தெரியுமா இருந்தா கம்பிന്റെ கனவளவுக்கு என்ன போடலாம்டா குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் என்று போடலாம். அந்த கம்பிന്റെ தடிப்பு நான் ஏன்னு போட்டா குறுக்குவெட்டு பிறப்பு ஏன்னு போட்டா அதை எல்லால வரைக்கும் கம்பிന്റെ மொத்த நீளத்தால வரைக்கும் கனவளவு வரும். அதை ரோவால வரைக்கும் பரப்பன் துணி வரும். இதுல ஏன்னா போட்டது வந்து கம்பிന്റെ குறுக்குவெட்டு பிறப்பு, இது தடிப்பு. குறுக்குவெட்டு பிறப்பு போட்டான் இந்த கம்பிന്റെ இந்த பையாறு கொண்டு போடைக்கு நீ இந்த அறையை யோசிப்பா, இந்த அறை இல்லை, கம்பிന്റെ தடிப்பு. அந்த குறுக்குவெட்டு பிறப்பு கம்பி ஒன்று இப்படித்தான் இருக்க போகுது, ஒரு நீளமான கம்பி இப்படி இருந்தா இவற்றை குறுக்குவெட்டு பிறப்பு ஏன்னு போட்டு இந்த கம்பிന്റെ நீளத்தை நான் எல்லாம் அடுத்தா இந்த கம்பிന്റെ நீளத்தை வந்து நான் எல்லாம் அடுப்பினா இருந்தா அவன் முழுமையான கம்பிന്റെ கனவளவுக்கு இண்டிவிஜுவல் அடர்த்தி அளவு இருக்கிறது நீ வரணும் கம்பிக்கு. இப்ப இந்த கம்பிக்கு எல்லாம் குறுக்குவெட்டு பிறப்பு உண்டு, இந்த கம்பிக்கு அடர்த்தி உண்டு, நீளங்கள் தான் வேறுபடும். ஏன்னா இந்த கம்பிന്റെ சுற்றளவு வேறுபடைக்க சுற்றளவு கூடினத்துக்கு திணிவு என்ன வேற இருக்கா கூட வேற கம்பிന്റെ நீளம் கூடினத்துக்கு திணிவு கூட வேற போகணும். அப்ப அதை நீ ஈஸியாக பிடிச்சு கொள்ளலாம். ஆறுடைய கம்பிக்கான திணிவு வந்து எம்என் எடுத்தா 2R கம்பிக்கான திணிவை வந்து 2M எடுத்துக் கொள்ள வேணும். இதெல்லாம் ஒரு ரியலா விளங்க வேணும், விளங்காட்டி இதுல வச்சு விளங்க வேணும். அப்ப இந்த கம்பிന്റെ அடிவை வந்து நாங்க எம் அடுப்புமா இருந்தா பின்ற கம்பிന്റെ அடிவை என்ன நடக்கணும் 2M நடக்கணும். அப்ப சின்ற கம்பிന്റെ அடிவை அதையும் 2M நடக்கணும். அதுக்கு மாதிரி யாரு டின்ற கம்பிന്റെ திணிவை 3M நடக்கணும். டின்ற கம்பிന്റെ திணிவை 3M எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கொண்டா விலையில் ஈர்ப்பு மையம் காண வேணும். இப்ப ஒவ்வொரு வளையத்தின் கம்பிக்குமான ஈர்ப்பு மையம் அதை மையப்படிதான் காணப்பட போகுது. அப்ப இந்த பிக்குரிய ஈர்ப்பு மையம் അതിന്റെ மையத்துல வரும், சிக்குரிய ஈர்ப்பு மையம் അതിന്റെ மையத்துல வர போகுது. அப்ப நான் இந்த எக்ஸ் என்ற புள்ளியில இருந்துதான் எவ்வளவு தூரத்துல ஈர்ப்பு மையம் காணப்படும் என்ற மாதிரி காணணும். எக்ஸ் என்ற புள்ளியில இருந்து எவ்வளவு தூரத்துல ஈர்ப்பு மையம் இருக்கும் என்ற மாதிரி காணணும். அப்படியா இருந்தா இதற்கான ஈர்ப்பு மையம் இது இந்த சிக்குரிய ஈர்ப்பு மையத்தையும் பிக்குரிய ஈர்ப்பு மையத்தையும் எடுத்தா எக்ஸ் தான் வர போகுது விலைதான். அங்காளம் இங்காலம் தெரிவித்தவன் தூரவிஞ்சவன். அப்ப நான் இதுல ஒரு கோணண்ட போட்டு ஈஸியா வழங்கப்படுத்துறேன் கவனி. இந்த புள்ளிதான் எக்ஸ். அப்ப இந்த புள்ளி எக்ஸா போட்டா சியின் ஈர்ப்பு மையமும் பியின் ஈர்ப்பு மையம் எக்ஸ்லாம் வர போது என்ன வேறும்னா 4 மட்டும் வரும். 2M 4. ஏன் ஈர்ப்பு மையம் எக்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரத்துல வரும், எவ்வளவு தூரத்துல 6 தூரத்துல வரும். டியின் ஈர்ப்பு மையம் எக்ஸ்ல இருந்து 3R தூரத்துல வரும். 3R தூரத்துல வரும். அது என்ன இருக்கணும் 3M இருக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும் இருந்தா இவ்வளவுத்துக்குமான ஈர்ப்பு மையம் தான் காணணும், விலையில் ஈர்ப்பு மையம். இந்த துறவு மாறா இருக்க போது, இந்த துறவு மாறா இருக்க போது, இவ்வளவுத்துக்குமான விலையில் ஈர்ப்பு மையம் தான் நாங்க காணணும் விளையாட மாதிரி. இப்ப எக்ஸ் பற்றி நான் விலையிலா திருப்பம் எடுப்பினா இருந்தா எக்ஸ் பற்றி விலையிலா திருப்பம் எடுத்தா ஒவ்வொரு தனித்தனி திணிவுகளால வார திருப்பத்தின் வருமானம் விலையில வார ஈர்ப்பு மையத்தால வார திருப்பத்தின் வருமானத்துக்கு என்ன இருக்கணும் சமனா இருக்கணும். எக்ஸ் பற்றி திருப்பம் எடுத்தா ஏன் நான் எக்ஸ் பற்றி திருப்பம் எடுக்கணும்னு சொன்னா எக்ஸ்ல திருப்பம் எடுக்க இந்த 4M வார திருப்பம் வராது. 4M வார திருப்பம். அப்ப விலையில இவ்வளவு திணிவுக்குமான ஈர்ப்பு மையம் நான் இந்த ஒரு புள்ளியில இருக்கிறேன், இது இந்த புள்ளி, அந்த புள்ளியில இருக்கிற ஜி. இந்த புள்ளியில இருந்து இந்த எக்ஸுக்கான இந்த இடத்துக்கான தூரம் எடுத்துக்கொள்வோம் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ், இந்த எக்ஸை தான் காணவும். அப்ப இப்ப எக்ஸ் பற்றி திருப்பம் எடுப்பதா இருந்தா எக்ஸ் பற்றி இந்த சுழியில திருப்பம் எடுக்கிறேன், திணிவு திருப்பம் எடுத்தா இது பற்றி நான் எடுக்கிற சுழியில திருப்பத்தை கொண்டு வர போறது என்று சொன்னா 2 பக்கம் முறையில வர திருப்பத்தை போடும். இவரால வார திருப்பமும் இந்த எம்மால வார திருப்பம் எம் இன்டுவா ஆக 3M வார திருப்பம் 3M இன்டுவா 3M இன்டு 3M இன்டு 3R இதிலார் அவ்வளவு திருப்பமும் விலையில வார திணிவு மையத்தால வார திருப்பத்துக்கு தான் நடக்கணும். அந்த விலையில வார திணிவு மையம் தான் நான் இதுல இருக்கிற எடுத்தா எக்ஸ்ல இருந்து அதுக்கான தூரம் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்,
விலையில் திணிவு மையம் போதும் அவ்வளவுக்கு சேர்த்து திணிவு மையம். இது 3 டைம், இது ஒரு எய்ம் 4 டைம், இந்த 4 சேர்த்தா 8 டைம். அப்ப 8 டைம் இன்டு எக்ஸ், 8 டைம் இன்டு எக்ஸ். விலையில் திணிவு மையத்தால வார திருப்பத்துக்கு நடக்கணும். எக்ஸ் பற்றி ஒவ்வொரு புள்ளி திணிவாலையும் வார விலையில் திருப்பம் எடுத்தா விலையில் திணிவு மையத்தால வார திருப்பத்துக்கு நடக்கணும். ஆனா எக்ஸ் பற்றி திருப்பம் எடுக்க இந்த 4M வார திருப்பம் பெறாது. ஏன்னா எக்ஸ் இருக்கிறதால இதால பி ஆலையும் சி ஆலையும் வார திணிவு மையத்தால வார திருப்பம் பெறாது. சொல்றோம்னா இப்பதான் அருவாப். இப்ப இங்கால வார இவ்வளவு பெருமானம், இதுல வார எம்பண்ட பெருமானம், எம்பண்ட பெருமானம், எம்பண்ட பெருமானம் பட்டு பண்றோம். இப்ப இதுல 6, இதுல 9 ஆர். அப்ப இதுல 3 9 ஆர், 9 ஆறு மாறும் 10 ஆறு பேரும். அப்ப 10 ஆறு சமன் 8 எக்ஸ் வேற பேரும். அப்ப எக்ஸ் சமன் 2 வேற போகணும். 10 ஆறும் கீழ் 8 எக்ஸ் சமன் 10 ஆறும் கீழ் 8. சுருக்கி இருந்தா 2 வெட்டி விடலாம். அப்ப எக்ஸ் சமன் 5r/4 2 பேரும். சரியா? எக்ஸ் என்ற வருமானம் 5 ஆறின் கீழ் 4 2 பேரும். 5 ஆறின் கீழ் 4 மாதிரி இருக்கிற விட 2வது பொறுத்தமா இருக்கும். பாரா 5r/4 2 பேரும் 2வது விடை. சரி, அதுல 4வது விடையும் 5r/4 தான் இருக்குது. ஆனா அது 4வது விட வந்து இதுல டூட்ல மாறி கிடக்குது. 4வது விடையை மாத்திக்கொள் 5r/2 என்ற மாதிரி. 4வது விட 5r/2, 2வது 5r/4, 5r/4 தான் விடை. செகண்ட் ஆன்சர் பொறுத்தமா இருக்கும். 25வது கேள்வி, 25வது கேள்வி செய்தாக்கள் 29வது கேள்விக்கு விடையை போடுவார். 29வது கேள்வி 2022ஆம் ஆண்டு கேள்வி. அது 2022ஆம் ஆண்டு கேள்வி. 29வது கேள்விக்கு விடையை போடுவார். ஒரு சீரான சதுரத்தகடு PQ ஆரத்திலிருந்து ஒரு முக்கோணி வடிவமுள்ள பகுதி QRB உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைப்பதன் மூலம் சேர்த்தி PQB'(RS) ஆக்கப்பட்டுள்ளது. இச்சேர்த்தி தகட்டின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இப்ப இவ்வளவு பகுதி வெட்டி அகற்றி அது வெளியில எடுக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு இதுக்குள்ளவாறு இந்த முக்கோண பகுதியை வெட்டி வெளியில தூக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுக்குள்ள இடைவெளி இருக்குது. இப்ப இதை உள்ளுக்க வச்சிருந்தா விலையில் ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்னா B-ல. அந்த வெட்டி அகற்றப்பட்ட பகுதி நடுவுலயே இருந்திருக்குமா? அந்த வெட்டி அகற்றப்பட்ட பகுதி நடுவிலேயே இருந்திருக்குமா இருந்தா விலையில் ஈர்ப்பு மையம் எங்க இருந்திருக்கும்னா B-ல இருந்திருக்கணும். வெட்டி அகற்றப்பட்ட பகுதி நடுவில் இருந்திருந்தா
அப்ப இப்ப இதுல நாங்க பார்க்கலாம், இதுல 4 பகுதியை வெட்டி அகற்ற மாதிரி கருதலாம். 4 பகுதியை. இதுல ஒரு எந்திரிவு, இதுல ஒரு எந்திரிவு, இதுல ஒரு எந்திரிவு, இவ்விடத்துல ஒரு எந்திரிவு. அவ 4 பகுதியை வெட்டி அகற்ற மாதிரி கருதுனா இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் விளையில் இருக்கும் மையம் நடுவில் இருக்க வேணும். 2M. இப்ப இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் விளையில் இருக்கும் மையம் நடுவில் இருக்கணும். அது 4M வந்திருக்கணும். இப்ப இந்த எம் தான் வெளியில போயிட்டுது. அப்ப இதுக்கும் இதுக்கும் விளையில் இருக்கும் மையம் இதுல இருந்திருக்க வேணும். இனி அடுத்த கட்டம், இந்த 2M இந்த எம்முக்குமான விளையில் இருக்கும் மையம் இந்த 2M கிட்ட இதுல எங்க இருந்திருக்க வேணும். இனி இந்த எம் இங்க போயிட்டுதான் இருந்தா இதுக்கும் இதுக்குமான விளையில் இருக்கும் மையம் இது 3M. 3M எம்முக்குமான இருப்பு மையம் பீல விரையிலாது. என்ன வேற உள்ளுக்கு எடுத்து வச்சுதான் பீல வரும். அப்ப கொஞ்சம் பீன்ற வலப்பக்கம் தள்ளி வரணும். பீன்ற வலப்பக்கம் தள்ளி வார புள்ளி எது வரும்? சி தான் வரும். பிக்கு வலப்பக்கமா தள்ளி வார புள்ளி, வலப்பக்கத்துல வார புள்ளி சி தான் வரணும். என்ன பீல விரையிலாது. அந்த மட்டையை நீ எடுத்து உள்ளுக்கு வச்சிருந்தா தானடாப்ப பீல வரும். இப்ப அந்த மட்டை வந்து வெளியில இருக்குது. அப்ப விளைவில் இருப்பு மையம் இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் 2M. இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் இதுல 3M வரணும். இனி 3M எம்முக்கும் பார்த்தா ரெண்டுக்கு நடுவுல விரையிலாது. நடுவிலும் பார்க்க அந்த 3M கிட்ட வரணும். அந்த புள்ளி பியா இருக்க இயலாது. இப்ப பி இன்னும் கொஞ்சம் மேல பக்கம் வரணும் சி. சரியா? அப்ப சரியான விட சியா இருக்கணும். விட மூன்றாவது விடை. மூன்றாவது விடை பொருத்தமா இருக்கணும். இது 22ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இப்ப 31வது கேள்வியை பேர் 2023ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 31வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 31வது கேள்வி. ஒரு சீரான மெல்லிய அரைவட்ட தகடு உருவில் காட்டப்பட்டுள்ளது. தகட்டின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கக்கூடிய புள்ளி. இப்போ புவியீர்ப்பு மையம் காணப்படக்கூடிய புள்ளின்னு சொன்னா இந்த நிலைக்குத்து கோட்டுண்ட நடுவுல வார கோடு கீர்வியா இருந்தா நடுவுல வார கோடு கீர்னா இப்படி ஒரு கோடு கீர்ல நடுவுல டீக்கும் டீக்கும் இடையில பேர் அந்த நடுவுல வார கோடு டீக்கும் டீக்கும் இடையில. ஆனா உனக்கு தெரியும் கீழே வார திணிவு என்னவா இருக்க மாட்டா. இவ்வளவு பகுதிக்கு முடிய திணிவு என்னவா இருக்க மாட்டா. அகலமான பகுதி என்றதால பெருசா இருக்கு. மேல வாரத்துக்குரிய திணிவு என்னவா இருக்க மாட்டா. குறைஞ்ச அணிவா இருக்கு. ஏன்னா அது உடனே கொண்டு போது மேல போக போக இப்ப கீழே தான் திணிவு கூட.